ஒரு அழகான பார்க்கு, பெரிய பார்க்கு. அது நகரத்தின் மைய பகுதியில் இருக்குது. நிறைய பேர் வருவாங்க காலையில், வாக்கிங் போவாங்க. அது ஜிம்மு எல்லாமே எல்லாமே இருக்குது. ரொம்ப வசதிகள் நிறைந்த ஒரு பார்க் அது. குழந்தைங்களுக்குன்னு தனியாக நல்லா கண் கவர்ச்சியான இடங்கள் இருக்குது. அழகான பூந்தோட்டங்கள், சறுக்கு விளையாடுறது, குழந்தைங்கள் சம்மந்தப்பட்டது, பெரியவங்களுக்கும் ஏற்ற எல்லாமே அங்கே இருக்குது. அதனால் நிறைய பேர் வந்து போகிறது வழக்கம். அதுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு டீ கடை. அதில் என்ன செய்வாங்க, டீ எல்லாமே இருக்குது. இந்த உடல் சம்மந்தப்பட்ட எனர்ஜியான கூழ், பருத்திப்பால் எல்லாமே ஒரு கடை. இது வந்து என்ன செய்வாங்க, அவங்கவுங்களுக்கு ஏற்ற ஒரு சாப்பிட்டுட்டு போவாங்க விஷயங்களை. இது மாதிரி ஒரு 4 பேர் டெய்லி என்ன பண்ணுவாங்க, அவங்க டாக்டர்ஸ்னால் அவங்க இங்கே பேசும்போதே அந்த டீ கடைக்காரருக்கு தெரியுது, அந்த கடைக்காரருக்கு ஒரு பெரிய டாக்டருங்கப்பா. ஏன்னா அவங்க எப்போ பார்த்தாலும் அந்த அவங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசும்போது நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், உங்கள் டாக்டர் போல். ஒரு நாள் கேட்டிருக்காரு அவர், சார் நீங்கள் 4 பேரும் டாக்டரா? ஆமாம் டாக்டர் தான் அப்படின்னு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு நாள் அதே மாதிரி அந்த உள்ள வாக்கிங்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து இந்த கடையில் உட்காந்து எப்போதும் போல் சாப்பிட்டுட்ருக்காங்க ஏதோ. அப்போ தூரத்தில் ஒருத்தர் நொண்டிட்டு வர்றார், காலை அப்படி தாங்கி வர்றார். அதில் இந்த டாக்டர்னு சொன்னாம்ல, அதில் ஒருத்தர் சொல்கிறார், அவருக்கு சுளுக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்கிறார். இன்னொரு டாக்டர், இல்லைப்பா என்ன நீ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன், அவனுக்கு குதி வாதம், அப்படி தாங்கும்போதே தெரியுது எனக்கு. இது 3வது ஒருத்தர், என்னங்க நீங்களாம் இப்படி தான் வேலை பார்ப்பீங்களாடா, அது நடந்து வர பொசிஷனை பார்த்தா தெரியல, ஆணிக்கால்டா. 4வது ஒருத்தர் சொல்ல வரும்போதே அவர் கிட்ட வந்துட்டு அவர் கேட்குறாரு, சார் என் செருப்பு பிஞ்சு போச்சு, அதை தைக்கிற கடை பக்கத்தில் இருக்கானோடனே புசுக்குன்னு போச்சு, டீ காட்டுக்கே சிரிப்பு வந்துருச்சு. அப்படி சிரிச்சிட்டு அவர் அடையாளம் சொல்லி விட்றாங்க, கடைக்கு அப்படியே போயிடுறாங்க. இவங்க ஒருத்தரை பார்த்து உங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் உண்மையிலேயே இவங்க 4 பேரும் யாருன்னு கேட்டால் டாக்டர் இல்லை. அவங்க ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் வேலை பார்த்து, அங்கே என்ன வேலை பார்த்தாங்க, பெரிய ஆஸ்பத்திரியில், பெரிய ப்ரைவேட் ஆஸ்பத்திரி, அதில் கம்பவுண்டராக இருந்தவங்க. அங்கே இவங்க சில ஒழுங்கினம் பண்ணி தவறான விதிமுறைகளுக்கு மீறின காரியங்கள் பண்ணதுனால அந்த ஆஸ்பத்திரியிலேருந்து வெளியேற்றப்பட்டாங்க. சரி, வெளியேற்றப்பட்டாங்கள்ல, அப்போயாவது தெரிஞ்சிருக்கலாம். வெளியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தனித்தனியாக அவங்க என்னமோ எம்பிபிஎஸ்ன்னு போட்டுக்கிட்டு அவங்க தவறான முறையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் இந்த 4 பேரும். அப்போ இவங்க எப்படி கொடுப்பாங்க ஆலோசனை, இந்த சொன்னாங்கல்ல ஆணிக்கால் அது இதுன்னு, உண்மையான டாக்டரால் தானே கணிக்க முடியும். நம்ம கூட என்ன பண்ணுறோம், இந்த சம்பவத்தை கேட்டோம்ல, இந்த யூடியூப்பு அது இதுன்னு கண்டவங்களும் வந்து அதை சாப்பிடு, இதை சாப்பிடு, இது அதுக்கு நல்லது, அது இதுக்கு நல்லது போட்டு நம்மளே குழப்புறாங்க. அதையும் நம்பி சில பேர் அதை பயன்படுத்தி அது பிரச்சனையை உண்டு பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஒரு நல்ல மருத்துவத்தை ஓடுறாங்க. அதனால் எதையுமே கற்றுக்கொண்டவங்ககிட்ட யாருக்கிட்ட போனால் சரியாக இருக்குமோ, எந்த விஷயத்துக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, நல்ல டாக்டராக பார்த்து போங்க, அவங்கள்ட்ட நல்ல ஆலோசனை கேளுங்க. அது தமிழ் வைத்தியமாக இருந்தாலும் சரி, ஆங்கில வைத்தியமாக இருந்தாலும் சரி, பார்த்து போய் உங்களுடைய உடலை சுகப்படுத்திக்கிங்க. கண்டவங்க பேச்சையும் கேட்டு உடம்பை கெடுத்துக்காதீங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திக்கலாமா? வணக்கம்.